அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட மேகம் போன்ற சாட்சிகள் என்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அழகான, அற்புதமான, ஆச்சரியமான, பிரமிக்கத்தக்க சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் சாட்சிகள் புதுமையானவைகளா நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்கறதுனால அது நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவரை நீங்க எல்லாரும் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சாட்சியை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல இப்படியாக முதல் வசனம் சொல்லுகிறது: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். பார்த்தீங்களா, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நம்மை சுற்றிலும் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நிற்கிறது. அது மட்டும் இல்ல, நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற பாரம், நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற பாவ சுமை, இது எல்லாவற்றையும் தள்ளி விட்டு இந்த மேகம் போன்ற சாட்சிகளை கவனிச்சு நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓடக்கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, ஒவ்வொரு சாட்சிகளை நம்ம கேட்கும் பொழுதும் நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. அந்த விசுவாசத்தை துவக்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை முடிக்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நம்ம கடந்து வருகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கடந்த நாட்கள்ல எத்தனையோ சாட்சிகளை நம்ம அதிசயம் டிவியில உங்களுக்கு முன்பதாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். நிச்சயமா நீங்க அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். இன்றைக்கும் கூட விசேஷமான ஒரு சாட்சியை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுடைய பெயர் என்ன, எங்கிருந்து வர்றீங்க? நான் என் பேர் தேவப்பிரியா. நான் திருமங்கலம் பகுதியிலேருந்து வருகிறேன். ஓ, சென்னை தான். அப்போ நீங்கள் சென்னை தான். ஓகே, திருமங்கலத்தில் குடியிருக்கீங்களா? தேவப்பிரியா சிஸ்டர், உங்களுக்கு குடும்பம் எப்படி? உங்களுடைய குடும்பத்தை பற்றி, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? திருமணம் ஆயிடுச்சா, ஆகலையா? திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அவர் MBA படிக்கிறாரு. ஓ, MBA படிக்கிற மகன் இருக்கிறாரா? அந்த மாதிரி வயசே தெரியல. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் ஆண்டவருடைய பலன் இல்லைங்களா? ஓகே. ஸோ உங்களுடைய பூர்வீக குடும்ப சூழ்நிலைகளை பற்றி சொல்லுங்க. நீங்க பூர்வீகத்துல எப்படி இருந்தீங்க? பூர்வீகத்தில் இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க தான். எனக்கு 2 சகோதரிகள், ஒரு சகோதரன், இளைய சகோதரி ஒன்று. நாங்கள் 5 பிள்ளைங்க. சரி. ஆனாலும் நாங்கள் இந்துல கொஞ்சம் பக்தியும் வைராக்கியமாக தான் இருந்தோம் நாங்கள். ஆனாலும் எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் லீவ்லலாம் நாங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுன்றதுனால சண்டே கிளாஸ்க்கு அனுப்பிடுவாங்க. ஓ, சின்ன வயசா இருக்கும்போது. அப்போ உங்க வீட்டு பக்கத்துல சர்ச் எதுவும் இருந்ததோ? கொஞ்சம் தள்ளி இருந்தது, ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி சர்ச் இருந்தது. மெயின் ரோட்ல சர்ச் இருந்தது. சரி. எங்க அம்மா ரொம்ப நாங்கள் சேட்டைனால 2-3 பிள்ளைங்க இருக்கோம். 3 பேரும் ஒரே சைஸ், அண்ணன் தங்கச்சி நான்.
அக்கா 2 பெரியவங்க. ஓகே. நான் எங்க 3 பேரும் சண்டே கிளாஸ் அனுப்பிடுவாங்க, விபிஎஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே. அப்படிதான் ஆண்டவர் நான் அறிஞ்சிருந்தேன். ஓகே. அப்ப சின்ன வயசுலயே ஆண்டவர் இயேசுனா யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அங்க சொல்லி கொடுத்த அந்த பாட்டெல்லாம் கூட இப்போ என் மனசுல இருக்கும். இருக்கு. பாடிட்டு இருப்போம். அப்போ சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யும்போது அந்த சகோதரிகள்லாம் நமக்கு ஜெபிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? சரிங்க. ஆமா ஆமா. இந்த விதை வந்து இன்னைக்கு விதைக்கப்பட்டிருக்கு, ஒரு நாள் இது கர்த்தர் அறுப்புல கொண்டு வருவாரு. ஸோ அது வேரூன்றி நடப்பட்ட ஒரு விதைன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நான் விதைன்றது எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த ஏதாவது மரத்தோட விதை, புளிய மரம், வேப்ப மரம். அது வேப்ப மரம் எப்பவுமே சீக்கிரம் வளரும் இல்லைங்களா? அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அது நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து மரங்களா இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாள்ல என்ன கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், ஊழியங்களை செய்வார்னு எனக்கு தெரியாது. அப்ப தெரியாது. ஆனாலும் அந்த ஜெபிச்ச அந்த ஜெபம் ஒரு நாள் வீணா போகல. அப்படி இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து கிறிஸ்துவ அறியாத குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தீங்க. உங்க தொந்தரவு தாங்க முடியாம அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் அனுப்பிச்சுறாங்க. ஓகே. இருந்தாலும் நீங்க அங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள்ல எந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசுல அப்படியே இடம் பிடிச்சிருக்கு? இந்த கதைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கிறதா இந்த டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்களுக்கு அந்த நோட்டு தர மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் நோட்டு தருவாங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்களே. இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் டிராயிங் எல்லாம் பண்றாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சேர்ந்து பண்ண சொல்லுவாங்க. அது அப்பவே அந்த சேர்ந்து பிள்ளைங்களோட 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்களோட சேர்ந்து அந்த டிராயிங் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி. ஓகே. ஸோ டிராயிங் தான் ரொம்ப பிடிச்சது. அந்த பாட்டு பிடிக்கும். டான்ஸ் மட்டும் ஆட மாட்டேன். எனக்கு ஆட வராது. நான் வெக்கமா அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா ஆட சொல்ல நான் தான் முன்னாடி நிற்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால முன்னாடி உட்கார வைப்பாங்க. அதனால நான் ரொம்ப ஆட மாட்டேன், ஷையாவே உட்கார்ந்து இருப்பேன். ஆனா இப்போ கர்த்தருக்குள்ள நல்ல டான்ஸ் எல்லாம் ஆட கர்த்தரை துதிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, அப்போ இப்படியே நீங்க வளர்க்கப்பட்ட நீங்க ஸ்கூல்லாம் எங்க படிச்சீங்க? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த இயேசுவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல நார்மலா தான் உங்க லைஃப் போயிட்டு இருந்ததா? இல்ல, நான் அதுக்கப்புறம் 13 வயசு வரைக்கும் நான் அப்படியே ஊழியத்துக்குலாம் போனேன். அங்கே டான் பீச் ஊழியெல்லாம் போவேன். நான் அவங்களோட சேர்ந்து போவேன் வருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன், கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிட்டேன். அதனால அப்பா சொன்னாங்க படிக்கணும், இனிமேல் நீ சும்மா அங்கே இங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாங்க. சரி, அப்படியே வீட்டிலேயே இருந்துட்டேன். சரி. அப்புறம் 23 வயசு வரைக்கும் ஆண்டவர் தெரியாம தான் இருந்தேன் நான். அப்பதான் எனக்கு திருமணம் நடந்தது. அப்பா அம்மா பார்த்து வச்ச அலைன்ஸ் தான். ஸோ திருமணம் நடந்துருச்சு. திருமணம் இப்போ வந்த கணவர் வந்து இயேசுவை பற்றி அறிஞ்சவரா இல்லை அறியாதவரா? அவரும் இல்லை, அவர் சின்ன வயசுலேருந்து சென்ட் பால்ஸ் என்ற ஸ்கூலில் படித்ததுனால புருஷவாக்கத்தில் கர்த்தரை அறிஞ்சவர் தான். அதனால ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால அவர் இந்துக்குள்ள தான் இருந்திருக்காரு. ஸ்கூல் டேஸ்ல அவர் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறாருலாம். இந்து பிரகாரம் தான் எங்களுக்கு திருமணம் நடந்தது. சரி சரி. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 23 வயசில் வந்து திருமணம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசாக இருக்கும்போதும் சரி, ஒரு வாலிப வயசாக இருக்கும்போதும் சரி, திருமண காரியம் அப்படி நடக்க போகிற வயசு வரைக்கும் பிள்ளைங்க வந்து ஏதாவது சில விஷயங்கள்ல அகப்பட்டிருப்பாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை நிறையா, அப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவரோட பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும், சின்ன வயசுல திருமணம் வரைக்கும் பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு இப்ப தெரியும். ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்போ உங்க லைஃப்ல நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க அந்த வாலிப நாட்கள் எல்லாம்? வாலிப நாட்களும் நம்மளுக்கு ஒரு சில இடரெல்லாம் வரும் இல்லைங்களா? ஸோ அதிலெல்லாம் போகாதபடிக்கு நம்ம சின்ன வயசுலேயே அந்த கர்த்தரை அறிஞ்சதுனால அந்த தவறுக்கெல்லாம் எதுவும் போகாதபடிக்கு தேவன் தான் பாதுகாத்தார். ஓ, அப்பவே உங்களுக்கு ஆண்டவர் மேல அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்ம ஒரு தவறு செய்யணும் பயம் வரும். நம்ம யாரையாவது திரும்பி பார்த்தாலும் ஒரு பயம் வரும். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா விபச்சாரம் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அந்த பயம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம பொம்பளை பிள்ளைங்கனால எல்லாரும் போவாங்க, கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எதுவாக இருந்தால் எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவேன் நான். அவங்க கிண்டல் பண்றாங்க சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா போய் விசாரிச்சிருவாங்க. பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைங்க, நம்ம ஏரியால இருக்கிற பிள்ளைங்க, அதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள எங்க அப்பா இதை போய் பேசிட்டு வந்துருவாங்க. அதனால நாங்க கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தோம். அதாவது டிசிப்ளினான ஒரு லைஃப் அப்படிதானே? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்றதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கோ அல்லது ஒரு வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கோ அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஒரு இதுல தான் நான் உங்ககிட்ட கேட்டேன்.
பட் ஆனா நீங்க வந்து நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு குடும்பத்துல வளர்க்கப்பட்டு வந்திருக்கீங்க. இப்ப திருமணம் நடந்துருச்சு. திருமணத்துக்கு அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கை இருந்துச்சு சொல்லுங்க. திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருந்தது. அவ்வளோன்னு நாங்கள் வசதி இல்லாத குடும்பம்னாலும் சரி. எங்கள் அப்பா ஒரு முறைக்கு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் திருமண காரியங்கள்லாம் ஒழுங்கு பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனாலும் இது என்ன சொன்ன, ஆண்டவர் அறிந்து கொள்ள தான் ஒரு சில பாடுகள் நம்மளுக்கு கர்த்தர் ஒரு சில காரியத்தில் அனுமதிப்பார் சொல்லுவாருங்களா. அவரை நான் விட்டுட்டேன், நான் ஆண்டவரை விட்டுட்டதுனால எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம்லாம் இருந்தது. சரி, இன்னைக்கு இப்படி ஒரு லைஃப் கிடைச்சிருக்கலாமோ, இப்படி லைஃப் கிடைச்சி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. ஓகே ஓகே. அப்படி இருந்தேன். ஆனாலும் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த வாழ்க்கை தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. இப்ப நாமளாம் நியமிக்கல, ஆண்டவர் இந்த வாழ்க்கை நியமிச்சதுனால தான் நம்ம மூலமா இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் இருக்க நான் வசிக்கிற இந்த பகுதி ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் முன்குறிக்காம எந்த திருமண வாழ்க்கையும் கர்த்தர் இணைக்க மாட்டார். ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க. சரி, அப்படின்னா உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக போச்சா, இல்லை அடிபிடி சண்டை சச்சரவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் போச்சா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நானும் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான். அப்படிங்களா? அப்போ கையில் காசு இருக்கும் இல்லைங்களா. சரி. சொந்தமாக ஒரு கல்யாணம், ஒரு 3 கல்யாண மண்டபத்தில் நான் ஆர்டர் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். சரி. திருமணத்துக்கு பிரைடல் மேக்கப். ஸோ அதெல்லாம் எனக்கு பணம் அதிகமா இருந்துச்சு என் கையில. எதுவா இருந்தாலும் கணவர்கிட்ட தான் கொடுப்பேன், நான் கையில எல்லாம் வச்சுக்க மாட்டேன். அந்த கணக்கு வழக்கெல்லாம் நமக்கு அது வராது. எவ்வளவு இருந்தாலும் அவருக்கு எல்லாம் கொடுத்துருவேன். ஆனா நோட் பண்ணி வைப்போம், ஏன்னா எந்த ஆர்டர் போறோம் அதெல்லாம் என்ன கமிஷன்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா எல்லாருக்கும். சரி. அதெல்லாம் இருந்தது எனக்கு. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சில இது இருக்கும் இல்லைங்களா குடும்பத்துக்குள்ள. வேலைக்கு போறேன், குடும்பம் நம்ம கிட்ட பணம் இருக்கு அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா. ஓ, அது நம்ம பக்கம் தான் தப்பு. அப்போ என் பக்கம் தான் தப்பு, என்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர, அதாவது சொல்லாம சொல்ற விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட பணம் இருந்ததுனால உங்க கணவர்கிட்ட நீங்க நடந்துகிட்ட விதம் கண்டிப்பா வித்தியாசமா இருந்திருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா. இப்ப நீங்க மாறிட்டீங்கன்றனால நீங்க தைரியமா சொல்லலாம். ஏன்னா நிறைய வீடுகள்ல வந்து அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். இப்போ கணவன் வேலைக்கு போகாத ஒரு குடும்பமாக இருந்தால் மனைவி எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க கையில் பணம் இருக்கும் பொழுது, அல்லது மனைவி வேலைக்கு போகாத ஒரு குடும்பத்தில் கணவன் சம்பாதிக்கும் பொழுது கணவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அந்த மனைவி எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்கூட பார்க்குற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இப்படியே கடந்து வர்றப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? எனக்கு 1999 திருமணம், 1999 திருமணம் நடந்தது. இப்போ 2001 எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. 6 மாசம் ஆண் குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது. அப்போ நான் வந்து மடியில இப்படி குழந்தைய வச்சுட்டு இருக்கும் போது ஒரு காலில் ஒரு கொசு ஒன்று கடிச்சது, இடது காலில் கணுக்காலில் கொசு கடிச்சது. அப்போ அதை தட்டிட்டு நான் பேசாம விட்டுட்டேன். நான் அது கொசு தானே கடிச்சது, ஆனா பிள்ளைய கடிக்கலையென்று அந்த இது இருந்தது. குழந்தைய கடிக்காம மேல கொசுவை நல்லா பார்த்தீங்க? கொசு நல்லா பார்த்தேன், அடிச்சு கையில எடுத்தேன். அது அப்படியே ரத்தமா இருந்தது. உடனே போய் கை கழுவிட்டு அந்த காலில் இருக்கிற இதுவும் கழுவிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஆனா அந்த அரிப்பு இருந்துட்டே இருந்துச்சு. அரிக்கும் இல்லைங்களா, அது கொசு கடிச்சது அரிச்சது, கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருந்தது. சரி, அந்த ஸ்வெல்லிங் தானே, அது கொஞ்ச நேரத்துல போய்ட்டு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா 2 நாள் 3 நாள் ஆகும்போது அது கொஞ்சம் கால் ஃபுல்லா வீங்க ஆரம்பிச்சுட்டு, அப்போ நான் டாக்டர் கிட்ட போனப்போ அவங்க சொன்னாங்க அது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிடி மாதிரி அது இன்ஜெக்ஷன் ஏதோ ஒன்று போட்டுட்டு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க. சரி, ஒரு 2-3 டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு 2 நாள் போடுங்க. அது சும்மா கொசு தானே கடிச்சது. நானும் கொசு கடிச்சதுக்கு போக முடியாது, நானும் 1 வாரம் வெயிட் பண்ணேன். கொசு போல மஞ்சள் போட்டு பார்த்தேன், தேங்காய் போட்டு பார்த்தேன், மெடிக்கல் ஷாப்ல ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போட்டு அது போல அது வீக்கம் பெருசாயிட்டு கால் ஃபுல்லா. ஆனா அது அரிப்பு அதிகமாயிடுச்சு. அரிப்புனா கையில நகல்லாம் வச்சிருப்போம்ல, அதெல்லாம் கூட கட் பண்ணிட்டேன் நான். என்ன குழந்தை இருக்குதுனால நெயில்ஸும் இல்லை என் கையில, ஆனாலும் அதை சொரிய முடியுது. சீப்பெல்லாம் போட்டு சொரிஞ்சு சொரிஞ்சு பார்ப்பேன், எனக்கு அரிப்பு அடங்கவே இல்லை. அது கொஞ்ச நாள் போக போக அது இன்ஃபெக்ஷன் ஆக ஆக ஜாஸ்தி ஆயிட்டு அது முட்டி வரைக்கும் ஒரு வட்ட வட்டமா புண்ணு வர ஆரம்பிச்சு. ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கு நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் நான். சரி, ஒரு 6 மாசம் போவேன், அப்புறம் அது சரியாகாது. சாதாரண கொசு தான் கடிச்சது. அவங்க போகும்போதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க உனக்கு சுகர் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க. சுகர் இல்ல. அதுக்கப்புறம் தைராய்டு டெஸ்ட் பண்ணாங்க. தைராய்டு இருந்தா கூட உங்களுக்கு புண்ணு ஆறாது, இதே சாதா கொசு கடி தானே. அப்ப தைராய்டு டெஸ்ட் பண்ணாங்க, இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னு வந்து தைராய்டு சாதாரண பிளட் எடுத்து பார்த்தாங்க, இல்ல. இப்போ இந்த தொண்டை இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி எடுத்து பார்த்தாங்க. சரி, ரொம்ப மைன்யூட்டா ஏதாச்சும் இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு புண்ணு ஆறல. அப்ப இந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி இங்க இருந்து பிளட் எடுத்து, இங்கதான் தைராய்டு கிளாண்ட், ஸோ அதுல இருந்து ஒரு பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க.
அப்பவும் தைராய்டு இல்லை. இல்ல. அப்புறம் பல்லு சொத்த பல்லா இருக்கலாம், அந்த வழியா கூட இன்ஃபெக்ஷன் ஆகும். பல்லு மூலியமா ஏதாவது பூச்சி ஏதாவது கிருமி உள்ள போயிட்டு புண்ணு ஆறாம இருக்கும். ஓ, இங்க இருக்கிற கிருமி. ஓகே. இப்போ பல்லு சாப்பிடுறோம், அந்த வழியா உள்ள போய் அந்த உள்ள பூச்சி மாதிரி ஏதாவது உள்ள போயிட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு பல்லு செக் பண்ணிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை. சரி. சொத்த பல்லு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணாங்க, சொத்த பல்லு எதுவுமே இல்லை. இல்ல. அப்படியே ஒரு பல்லு லேசா இருக்கிற மாதிரி அதையும் கம் போட்டு அடைச்சிட்டாங்க. சரி. ஸோ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டேன். ஸோ இப்படியே போயிட்டு அப்புறம் மெடிசன், தமிழ்ல என்னென்ன மெடிசன் இருக்கும், சித்தா, ஆயுர்வேதிக், எல்லா மெடிசனும் போய் 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் போகும். ஒரு மாசம் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுவாங்க, 2 மாசம் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுவாங்க. இப்படி எல்லா மருந்தும் சாப்பிட்டு கடைசியா ஒரு எண்ணெய் மாதிரி கொடுப்பாங்க. இங்க இருந்து ரெடில்ஸ் பகுதியில, ரெடில்ஸ் தாண்டி கும்மிடிப்பூண்டி கிட்ட. ஓ, ஆந்திரா பார்டர்ல அது. ஆந்திரா பார்டருக்கு அங்க போயிட்டு எண்ணெய் மருந்து கொடுத்தாங்க. அதுவும் அவங்க சொன்னாங்க இந்த ஒரு மருந்து குடிச்சா போதும். அங்க ஓலைச்சுவடியில அவங்க பார்ப்பாங்க, மருந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த காலத்து பாரம்பரிய மருந்துகள் போல. அந்த மருந்து கொடுத்தாங்க. அது பத்தியெல்லாம் இருக்கும். அது சரி. அது ரொம்ப பத்தியம். வெறும் சட்டியில, மண் சட்டியில தான் சாதம் அடிக்கணும், அதுல உப்பு போடக்கூடாது. அப்ப அவங்க சொல்ற காய்கறி எல்லாம் சேர்க்கக்கூடாது. சரி. அது பத்தியம்னா ரொம்ப கடும் பத்தியம். அந்த பத்தியம் மருந்தும் சாப்பிட்டு பார்த்தேன். சரி. அவருக்கு புரியல, ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்து பார்த்தாரு. அவருக்கும் வயசானவர் கொண்டு வந்தாரு, அவரும் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல எங்க மெடிசன் நம்மளுக்கு இல்ல. அப்புறம் எல்லா மெடிசனும் முடிச்சுட்டு கடைசியா பார்த்தேன் லெப்ரசி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓ, ஏன்னா உங்களுக்கு அந்த புண்ணு எல்லாம் பெருசாயிட்டு 2 பாதம் நடக்க முடியாம ஆயிடுச்சு. 2 பாதம் தரையில வச்சோம்னா அப்படியே வெடிப்பு மாதிரி வந்து ரத்தம் கசியும் கால்ல இருந்து. ஸோ கால் தரையில கொஞ்ச நேரம் வச்சோம்னா ரத்தமாயிடும். அப்போ நான் பேண்டேட் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரல் 3 விரலும் இப்படி நின்றுடுச்சு, செயல்படல, வீக்கம் ஆயிடுச்சு. 3 விரலும் வீங்கி போயிட்டு. 3 விரல்னா எந்தெந்த விரல்? இந்த மேல் விரல் 1 2 3 இப்படி நிற்கும். ஒரு சைடு மட்டுமா? 2 கையிலயும் இப்படி, 2 கையிலயும் 3 விரல் நிக்கும். துப்பாக்கியில் அப்படியே ஷூட் பண்ற வரையும் நிற்கும் விரல், அசைக்க முடியாது. இங்கெல்லாம் ஸ்வெல்லிங் இருக்கு, இதெல்லாம் கட் ஆயிடும். கத்தி வச்சு கட் பண்ண எப்படி இருக்கும். இந்த 2 விரல் நல்லா இருக்கும், இது 2 விரல் நல்லா இருக்கு. இது 3 செயல்படாது. 3 செயல்பட இப்படியே நின்னா உங்களுக்கு என்ன வேலை செய்ய முடியும்? வலி அதிகமா இருக்கும். இந்த வலி இங்கெல்லாம் வீங்கி இருக்கும். தண்ணியில கை வைக்க முடியாது, குழந்தைக்கு சாப்பாடு கூட ஊட்ட முடியாது. ஆமா, கை குழந்தை வச்சிருக்கேன், சாப்பாடு ஊட்ட முடியாது. ஒரு கிட்ட போனா என் மேல ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஆமா, அந்த புண்ணெல்லாம் கால்ல புண்ணு, கையில புண்ணு, கையில அப்படியே ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி? அதாவது இப்ப புண்ணு கடிச்சது வந்து கால்ல புண்ணு இருந்துச்சு, அது தொட வரை இது வரைக்கும் சொன்னீங்க. இந்த கையை எப்படி? அதோட அதுதான் அது மாதிரி ஒரே ப்ராப்ளம். கால் ஃபுல்லா புண்ணு வந்துருச்சு, நடக்க முடியல. கால்ல பேண்டேஜ் போட்டிருந்தேன். அப்புறம் கையிலயும் பேண்டேட் போட்டு சுத்திட்டு தான் இருப்பேன் நான். தண்ணிக்கெல்லாம் நடந்து போய் தண்ணி பிடிக்கணும் எங்க வீட்டுல. சரி. அங்க போனா அங்க என்ன கொஞ்சம் ஒதுக்கி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு நான் புதுசா வந்தேன். ஸோ ஏதோ இந்த பொண்ணுக்கு தொழுநோய் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் தண்ணி கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்பாங்க. தனியாக நிற்க வச்சு எல்லாரும் பிடிச்சிட்டு போகணுன்னு எனக்கு தண்ணியில் குடம் கொடுப்பாங்க. அப்படி பிடிச்சிட்டு வரும்போது தான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டேன். ஏன்னா நடக்க முடியாமல், ஒரு சின்ன குழந்தை, தவழ்ந்து போகிற குழந்தை எப்படி நடக்கும், அந்த மாதிரி செவரெல்லாம் பிடிச்சிக்கிட்டா நான் நடக்க ஆரம்பித்தேன். அந்த நிலைமைக்கு வந்துட்டப்போ எனக்கு ரொம்ப அதான் கடைசி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இனி நான் அந்த 3 லெப்ரசி டாக்டர்கிட்ட போனேன். சரி. 2 பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3ஆவதா கடைசியாக ஒரு இடத்துல போனேன். அவங்க வந்து இது லெப்ரசி கிடையாதுன்னு கிடையாது. ஆனா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல். ஆனா அவங்க டேப்லெட் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு புண்ணு மட்டும் ஆறுனதா இல்லை, அதிகமாக தான் ஆறுச்சு எனக்கு உடம்பு. அதனால எனக்கு பலவீனம், அதிகமான பலவீனம், சோர்வு, குடும்பத்துல பிரச்சனை, எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு வர்றது, குழந்தைய போய் ஸ்கூல்ல சேர்த்து அதான் 8 வருஷம் இல்லைங்களா? ஓ, 8 வருஷம் அந்த புண்ணு ஆறல. யோபுக்குன்னா 8 மாசம் தான் உபத்திரம். எனக்கு வந்து 8 வருஷம்னா அப்ப குடும்பத்துல சமாதானம் இருக்குமா? எங்கேயுமே போக முடியாது. இப்ப 8 வருஷத்துல நீங்க அனுபவிச்சது ஒரு வேதனை, அது ஒரு பக்கம். உங்க சரீரத்துல நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இது மூலமா பிள்ளை அஃபெக்ட் ஆயிருக்கு. பிள்ளை ஸ்கூல்ல சேர்த்து படிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனாலும் கூட அந்த புண்ணு கண்டினியூ ஆயிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல வந்து நீங்க வேலைக்கு போகல? வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன். இவ்வளவுலயும் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு தான் நான் போவேன். ஓ, வேலைக்கும் போறீங்க? பியூட்டி பார்லர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஏன்னா உட்கார முடியாது. அந்த நேரத்துல நான் இடுப்புல ஒரு பலவீனம் எனக்கு. சரி. அந்த ஸ்பைனல் கார்ட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன எலும்பு மாதிரி குத்தும் எனக்கு.
ஓ, உட்கார்ந்து அது வந்து இந்த இது கொசு கடிச்சதுக்கு அப்புறம் வந்ததா? அப்புறம் இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு அது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி வந்து அது ஒரு இடுப்பு வலி மாதிரி. உட்கார முடியாது, படுக்க முடியாது, புரண்டு படுக்க முடியாது, எழுந்து உட்காரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற போயிட்டு இருந்தேன். அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா இன்னும் தெரியல, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க நார்மல். ஆனால் எனக்கு பெயின் மட்டும் குறையவே இல்லை. இது இடையில அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கடைசியாக வரும்போது தான் என்னோட தங்கச்சி வந்து முதல் முறை என்னை சொல்லுவாங்க, ஆண்டவர் பற்றி எனக்கு சொல்லுவாங்க. சரி. ஆனால் நான் கொஞ்சம் அசட்டை பண்ணுவேன். நான் ரொம்ப பக்தியாக இருந்ததுனால எனக்கு கடவுள் எனக்கு உதவி பண்ணுவார், நீங்கள் போகிற கடவுளாக எனக்கு உதவி பண்ண மாட்டார் அப்படின்னு நினைப்பேன். ஆனாலும் எவ்வளோ பலவீனத்தில் சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு இருக்கும். ஆனால் உள்ளே போக மாட்டீங்க. அப்போ உங்க தங்கச்சி வந்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. உங்க கூட பிறந்த தங்கச்சி? கூட பிறந்த தங்கச்சி. கூட பிறந்த தங்கச்சி வந்து ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்க. அண்ணனும் ரட்சிப்புல வந்துட்டாங்க. இந்த மாதிரி டிவி சேனல் எல்லாம் போட்டு காமிப்பா, அண்ணன் பாரு எவ்வளவு பேரு சுகமாகறாங்க, நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றிய, நீ வேலைன்னு ஓடிட்டு இருக்க, உனக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லையே, நீ ஆண்டவரை ஏத்துக்கோ அப்படி சொல்லும் போது டிவியில ஒரு சில காரியங்களா நான் வந்து அசட்டை பண்ணுவேன். அவங்க சரியில்லை, அவங்கள குறை சொல்லுவேன், அவங்க இப்படி தள்ளி விடுறாங்க அப்படி நான் அப்படி மறுதளிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் இவ்வளோ பலவீனம் வந்தப்ப சரி போனன்னு ஒரு சூழ்நிலையில என் தங்கச்சி சர்ச்சுக்குள்ள போயிட்டா. அது கல்யாண மண்டபம். அது அது கடைசியா அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க சொல்லிட்டாங்க இது என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளுக்கு லைஃப் இல்லை. அப்போ எனக்கு 30 வயசு தான் ஆகுச்சு. எனக்கு 32 33 ஆயிடுச்சு. எனக்கு அது 8 வருஷம் அப்படியே இந்த கேப்ல 23ல கல்யாணம் ஆச்சு, 25 அந்த மாதிரி இந்த 30 வயசு கிட்ட வந்துருச்சு எனக்கு. ஆனா அப்ப நினைச்சு இதுக்கு மேல நம்மளுக்கு லைஃப் கிடையாது, நம்ம யாருக்கும் உதவியா இருக்க முடியாது, ஏன்னா இப்படியே நம்ம படுத்து படுக்கை ஆயிட்டோம்னா நம்மள யார் தூக்குவாங்க எடுப்பாங்க, அவ்வளோ அந்த பலவீனத்துல வந்துட்டு அப்படி இருக்கும் போது தான் என் தங்கச்சி வந்து ஒரு அமாவாசை ப்ரேயருக்கு ஒரு இதுக்குள்ள போயிருக்கிறேன், மண்டபத்துக்குள்ள. நான் இன்னைக்கு போறேன், அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரேயருக்கு போறாங்க. நான் போறேன், நீ அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னை வந்து அங்க பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னேன். ஓகே, அந்த வேளை 2 பேரும் சேர்ந்து போகலாம், அதனால நீ என்ன வந்து அங்க மீட் பண்ணு, சீக்கிரம் டாக்டர் பார்த்துட்டுனா அங்க வந்துடு, அங்கதான் பஸ் ஸ்டாண்டு. சரி சரி. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போனேன். போனா தங்கச்சி கடைசி ரூல உட்காந்துருந்தா, அவ்வளவு லேட்டா போயிருக்கா. அது என்ன முழு, அதாவது அமாவாசை ஜெபம்னா நைட்ல நடக்கும்? இல்ல பகல்ல தான் நடக்கும். பகல்ல நடக்கும், விடுதலை ஜெபம் சொல்லி பகல்ல நடக்கும். மண்டபத்துல நடத்துவாங்க, நிறைய கூட்டம் வெளியூர்ல இருந்து எல்லாம் வருவாங்களாம். சரி சரி. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். இப்போ கூட்டத்துக்கு நான் அவங்கள பார்க்க போனேன். தங்கச்சி பாக்குறதுக்கு போறீங்க, போட்டிருக்கேன் மயக்கமாயிடும் அப்படி சொல்லி தங்கச்சி கூடயும் போயிட்டா பஸ் ஸ்டாண்ட் ஏத்தி விட்டாங்க, வீட்டுக்கு வந்துடலாம். சரி. ஸோ இப்போ வந்து தங்கச்சியை போய் பார்க்க போயிருக்கீங்க. அந்த நீங்கள் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு போகலை. இப்போ கடைசி ரோலில் உங்கள் தங்கச்சி இருந்ததுனால உங்கள் தங்கச்சி கூட போய் சேர்ந்துட்டீங்க. நீங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது இப்போ எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம் இல்லை, பைபிளில் கூட ஒரு அம்மாவை பற்றி போட்டிருக்குது, 18 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தன் ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணி பல வைத்தியர்களால் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இயேசுவை தேடி வந்தாலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்த எல்லா காசையும் போட்டு எல்லா டாக்டரையும் போய் பார்த்து, லெப்ரசி டாக்டரை கூட 3 டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்கீங்க, அங்கேயும் உங்களுக்கு சுகம் ஆகலை. இப்போது இயேசுவை பற்றி சொல்கிற ஒரு கூட்டத்தில் உங்கள் தங்கச்சி உட்காந்துருக்குறாங்க, அங்கே உள்ளே போயிட்டீங்க. இப்போ அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? இயேசுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சா, வரலையா? இல்லை அப்படிலாம் வரல எனக்கு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன கீழ்ப்படுதல் மட்டும் இருக்கும். சொன்னா கேட்பேன். கேட்பீங்க. உள்ள போனோன்னு என் தங்கச்சி உட்கார சொன்னா, சேர் போட்டு அவ தரையில உட்காந்துனா என்ன சேர்ல உட்காந்து, ஏன்னா எனக்கு தரையில உட்கார முடியாது, பலவீனம். அந்த பிளாஸ்டிக் சேர்ல என்னால உட்கார முடியாது, குஷன் போட்டு தான் உட்காரணும். சரி. உட்கார சொன்னா எனக்கு சேர்ல உட்கார முடியாதுன்னு. சரி தரையிலயும் உன்னால உட்கார முடியாதுன்னா, அதுக்குள்ள அவங்க சொன்னாங்க நிக்க சொன்னாங்க. முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள பிரேயர். கடைசி உட்கார்ந்திருந்த இது முடிஞ்சிருச்சு, இப்ப எந்திரிச்சு நிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எந்திரிச்சு நின்னு கண்ணை மூடுங்க சொன்னாங்க. அந்த கண்ணை மூடுங்கன்னு சொன்ன நான் கண்ணை மூடிட்டேன். ஆனா என் தங்கச்சி என்ன வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கிறா. ஏன்னா நாங்க போய் நின்ன உடனே என்னோட எல்லா ஆக்டிவிட்டியும் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உடம்பு ஃபுல்லா ஷேக் பண்ணி இருக்கிறேன். அப்புறம் கண்ணை மூணு கண்ணு திறக்கல நான். அப்ப என் தங்கச்சி எழுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறா, கண்ணை மூடாத, ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க, அங்க ஹீலிங் பவர் நடந்துட்டு இருக்கு. நான் எங்க கீழே விழுந்துட்டேன்னா இவ்வளவு பலவீனத்துல அக்காவை தூக்க முடியாது, மாமாக்கு எப்படி பதில் சொல்றது, ஏதோ நான் அவளுக்கும் புதுசு அந்த இடம். சரி, ஓகே. ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா இது மாதிரி ஹீலிங் மினிஸ்டர் அவங்க போனது இல்லை, அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அவளும்
பயத்துல நின்னுகிட்டு இருக்கிறா. சரி. அப்புறம் என்னை கண்ணை திறந்துக்க சொல்றா. நான் ஒரு முறை முறைச்சிருக்கிறேன். அவ சொன்னா, ஒரு முறை முறைச்ச பாரு, நான் பயந்துட்டேன், உன்னை விட்டு நான் விலகிட்டேன். அப்போ கண்ணை மூட சொன்னாங்க, மூடிட்டேன். மூடிட்டோன்னு அங்க ஊழியக்காரங்க ஒரு 10 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு சரியா தெரியல, ஏன்னா ஆவியானவர் அங்க பயங்கரமா இடப்படுறாரு. அது எனக்கு தெரியாதுன்னா கண்ணை மூடிட்டேன். அந்த இடத்துல ஒரு பெரிய எரிஞ்சுக்கிட்டே ஒரு பால் மாதிரி, ஃபுட்பால் சைஸ்ல அது எரிஞ்சுக்கிட்டே வர்றது பாக்குறேன். கண்ணில் மூடிட்டே பாக்குறேன். எனக்கு ஒண்ணு, நான் விஷுவல் அது இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது, எனக்கு எதுவுமே. பயம் வந்துருச்சு. இது என்ன அது எரிஞ்சிட்டு வருது, நம்ம மேல கிட்ட வரும். அப்போ என் உடம்பு ஃபுல்லா ஒரு எரியிற மாதிரி ஒரு ஃபீல். எரிச்சல் ஆயிட்டு கண்ணை திறந்து பாக்குறேன். அந்த பால் அப்படியே வருது. அங்க முன்னாடி இருக்கிறவங்களும் அப்படியே விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. கத்தி கத்தி விழுறாங்க. எல்லாரும் அவங்கள போய் தூக்கி பிடிக்கிறாங்க. அப்படியே அவங்க பெட்ஷீட் எல்லாம் போடுறாங்க. பார்த்து அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு பயம் வந்துட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு ஆவியான ஒரு கரம், பெருசா ஒரு கரம், ஒரு புய் அப்படி வீசுது. அது ஆவியில உணர்ந்தேன். அவ்வளவுதான். அது கை வர மாதிரி தெரிஞ்சது. நான் விழுந்துட்டேன், தரையில விழுந்துட்டேன். என் மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டி ஓரம் படுக்க வச்சிருந்தாங்க. 2 மணி நேரம் கழிச்சு நான் முழிச்சு பாக்குறேன். எங்க இருக்கிறதே தங்கச்சி அழுதுகிட்டே என் பக்கத்துலயே படுத்து உட்காந்துருக்குறா. அக்காக்கு என்ன ஆச்சு தெரியல, 2 hour எழுந்துக்கலையா அக்கா, உடம்பு சரியில்லாதவளாச்சே, எப்படி தூக்குறது இவளை, என்ன ஆகுமோ என்னாச்சு தெரியல. சரி, இப்போ நீங்க அதாவது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்பதான் நீங்க புதுசா உள்ளுக்க போயிருக்கீங்க, மீட்டிங்குள்ள போயிருக்கீங்க. ஆனா அந்த ஒரு சின்ன கீழ்ப்படிதல்ல, ஒரு சின்ன கீழ்ப்படிதல்னால நீங்க வந்து கண்ணை மூடி, அங்க மேடையில இருக்கிறவங்க கண்ணை மூடுங்கன்னு சொன்னனால கண்ணை மூடி இருக்கீங்க. அதுல ஒரு விஷயத்த நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும். ஒருவேளை உட்கார சொல்லியிருந்தா நீங்க வந்து உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டீங்க. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா உங்களால உட்கார முடியாது, இந்த மாதிரி நார்மல் சேர்ல உட்கார முடியாது, அப்ப கீழேயும் உட்கார முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த நாளை முன்குறித்ததுனால நான் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒருவேளை அந்த பாஸ்டர் உட்காருங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க கொஞ்சம் வெளியிலயாவது போயிருந்திருப்பீங்க, வெளியில போய் நின்றுட்டாவது இருந்திருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல கூட கர்த்தர் கிருபையாக எல்லாரும் எழுந்து நிக்கிறான்னு சொல்ல வச்சு, ஸோ உங்களை நிக்க வச்சு நீங்க கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது இப்படி ஒரு பாலை பார்த்தேன்னு சொல்றீங்களே, அந்த பால் எந்த மாதிரி இருந்துச்சு? நீங்க சொல்லும்போது எங்களால கற்பனை பண்ண முடியல. அந்த பால்னா அது எப்படி வெறும் அக்கினியா இருந்ததா, எப்படி இருந்தது? கரம் வந்து ஆவியானுடைய கரம்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ வந்து ஆவியானுடைய கரம் தெரிஞ்சிருக்காது. அது எப்படி இருந்துச்சுன்றது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அந்த பால் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அது எரிஞ்சு வருது. அது என்ன சொல்ற, அந்த இடத்துல இருக்கு அந்த பால். அவங்க மேடையில் நின்று ஜெபிக்கிறாங்க. அது சொல்ற வார்த்தையில எனக்கு புரியாது, ஏன்னா அது கல்யாண மண்டபனால பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கேன். அந்த வார்த்தை எனக்கு புரியாது. நான் புதுசா உள்ள என்ட்ரு ஆயிருக்கிறேன், எந்த சபைக்கும் அதெல்லாம் போகாதனால எந்த வார்த்தை எனக்கு புரியல. ஸோ அந்த பால் எரிஞ்சிட்டு வரத கண்ணை மூடி தான் நான் பார்க்குறேன். நான் கண்ணை திறந்தாலும் அந்த பால் மாதிரி தெரியுது, எனக்கு திறக்க முடியல. ஏன்னா அந்த நீங்க கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது தான் நிறைய பேர் கீழே விழுந்து அவங்கள மூடி போடுறதெல்லாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி கண்ணை மூடிக்கிட்டே இருக்கேன். நான் எனக்குள்ள ஒரு அசைவல் வந்துட்டே இருக்கு, உடம்பு எனக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. எனக்கே தெரியுது ஆடுறமா, அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கேன், ஆடுற மாதிரி தெரியுது. நான் ஆடுறேன்னு எனக்கு தெரியும், என் தங்கச்சி தான் சொன்னா, நீ அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு பயம் வந்துருச்சு உன்னை பார்த்தோன்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வயசானவர் கரம். அப்புறம் தான் நான் கேட்டேன், அங்கே யாரும் அவ்வளோ வயசானவங்களே கிடையாது, எல்லாம் வாலிபர் தான், அண்ணானுங்க எல்லாம் தான். வயசான ஒரு கரம், பெரிய கரம். அது அந்த அங்கி போட்டு ஒரு கரம் இப்படியே கை வச்சு வீசும் போது அங்கே எல்லாரும் விழுந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கை அங்கேருந்து வரும் போதே, கை மட்டும் தான் பத்தும், இந்த இது மட்டும் தான் கை வரும் போதே நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. 2 hour எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா என் உறவினர்லாம் அங்கே இருக்கிறாங்க, எல்லாரும் என் பக்கத்தில் உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உறவினர்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, என்னோட மாமா மாமி, அந்த உறவுமுறை எல்லாரும். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தொடுதல்ல ஆண்டவருடைய. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க ஆண்டவர் இப்படி செய்ய மாட்டாரு, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு இவங்கெல்லாம் சும்மா சொல்றாங்க, அப்படிலாம் நிறைய சொல்றதை நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நீங்க பாருங்களேன், இயேசுவை பற்றி அறியாத ஒரு பெண்ணு, ஆனா அந்த பால், அந்த அக்கினி பால், அந்த ஒரு அக்கினி வந்துதான் உங்க கண்ணுக்கு அது பால் மாதிரி தெரிஞ்சிருக்கு. கர்த்தருடைய ஒரு அக்கினி அது அப்படியே எரிஞ்சு எல்லார் மேலேயும் நிரப்புறத நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு வயதானவருடைய கரம் அப்படின்னா நான் கற்பனை பண்ணி பார்த்தேன், ஒருவேளை வயதான கரம்ன்ட்டு இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஒருவேளை அப்படி கொஞ்சம் வயதான மாதிரி சுருங்கி இருந்ததோ அப்படிலாம் நான் கற்பனை பண்றேன். ஏன்னா பார்த்தவங்களுக்கு தான் அதோட இது தெரியும்.
அது நிச்சயமா அப்படி இருந்திருக்காது. ஏன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நிச்சயமா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இல்லைங்களா? ஸோ அவருடைய கரம் வந்து ஒவ்வொருத்தரை தொடும் பொழுது எல்லாரும் நிரப்பப்பட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீழே விழுந்துட்டியே, உங்களை சுற்றி உங்கள் தங்கச்சி எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ எதேர்ச்சியாக நீங்கள் உள்ள ஆண்டவர் உங்களை, நான் நினைக்கிறேன் கர்த்தரே உள்ளே இழுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. சொல்லுங்க சிஸ்டர், ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மயங்கி கீழே விழுந்து கிடக்குறீங்க. அதாவது மயங்கின்னா இது மயக்கம்னு சொல்ல முடியாது. தேவ பிரசன்னத்தில் நம்மளால் அதை தாங்க முடியாமல் நம்ம வந்து ஒரு அன்கான்சியஸான ஒரு நிலைமையில வந்து கீழே கடந்திருக்கீங்க. ஸோ என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்கார்கிட்ட லைன்ல நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, கியூல இருந்தாங்க. இப்போ அவர் போய் பார்க்கறதும் ஜெபிக்கிறதுக்கு. இப்போ நான் என்னையும் கூட்டிட்டு போனாங்க, கைத்தாங்களா தான் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் நீங்க எந்திரிச்சிட்டீங்க. எந்திரிச்சிட்டு ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க சொன்னாங்க தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு சின்ன பாட்டில் ஒரு தேங்காய். ஸோ அதை வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுத்தா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த தேங்காய் எண்ணெயோட அவரோட விசிட்டிங் கார்டு ஒன்று கொடுத்துட்டு, இது நீங்கள் நைட்டு பூசிட்டு எனக்கு மறுநாள் காலைல கால் பண்ணுங்கன்னாரு. சரி. ஸோ நீங்கள் இப்போ வந்து பாஸ்டர் போய் லைனில் நின்று பார்த்தீங்கல்ல, பார்க்கும்போது நீங்கள் பார்த்த அந்த அக்கினி பாலை குறிச்சோ அந்த கையை குறிச்சோ பாஸ்டர்கிட்ட சொல்லலை? இல்லை, நான் சொல்ல, எனக்கு தெரியல அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. நான் பார்த்த கை வேற, அங்கே நிற்கிறவர் யாருன்னு எனக்கு கண்ணு வந்து என்ன அரை மயக்கத்தில் இருக்கேன் நான். யாருமே எனக்கு தெரியல, அவர் யாரு எதுவுமே தெரியாது எனக்கு. நான் போய் அப்போ நீங்கள் உங்கள் மனசில் இவராக இருக்குன்னு நினச்சிட்டு போனீங்களோ? இல்ல பார்த்த கைக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? தெரியல எனக்கு. ஓகே ஓகே. நிக்கிறவர் கூட எனக்கு என் தங்கச்சி திரும்பி கேக்குறா, நின்னுட்டு இருந்து யாருன்னு பாத்தியானா? இல்ல எனக்கு அவரை தெரியாதுன்னு. அவர் சொன்னா இல்ல நம்மளோட சின்ன வயசுல இருந்து பழகுன அண்ணா அவரை தெரியாதா? ஓகே ஓகே. அந்த பாஸ்டர் பத்தி உங்களுக்கு உங்க தங்கச்சி சொல்றாங்க. அவர் என்னோட உறவின் முறை தானே. அவரு சின்ன வயசுல இருந்து எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கும். ஆனா எனக்கு தெரியல அவரு யாரு. நான் பார்த்த கை வேற. அது ஆண்டவரோட கை பெரிய கரமா இருந்துச்சு. சோ அந்த கைக்கும் இந்த கைக்கும் வித்தியாசம் எனக்கு எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு பயம், ஏன்னா வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கிறேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு, பையன் ஸ்கூல்ல விட்டுருப்பாங்க. அந்த பயத்துல நான் சொல்லிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு அந்த விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு நான் தங்கச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா கொண்டு போய் நான் பஸ் ஏற்றி விட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு எனக்கு. அது என்னன்னு தெரியல. எப்போ அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா மயக்கம் இருக்கும். அது ஒரு அரை மயக்கத்துல இருக்கும். ஆனா அன்னைக்கு வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் வேணான்ட்டாங்க. ஏன்னா அவங்கள போட முடியல, எதுவுமே அவங்களுக்கு சக்சஸ் ஆகல இல்லைங்களா. சாப்பிட்டுட்டு வந்தியான்னு கேட்டாங்க, நான் சாப்பிடலன்னு சொன்னேன். அப்போ சாப்பிட்டுட்டு வந்ததான் அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்போ நான் வந்து எனக்கு சாப்பிடணும்னு தோணலை, ஒரு பயமோ ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு தோணல. சார் நெக்ஸ்ட் வீக் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, அப்போ இன்ஜெக்ஷன் போடாமலே உங்களுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு, அந்த பயம் அது இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டேன், நார்மலாக வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பையெல்லாம் வந்துட்டாங்க. நைட்டு தூங்க போகும்போது ஒரு 10 மணிக்கு மேலே தான் அந்த எண்ணெய் ஞாபகம் வந்தது எனக்கு. சார் அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் போடாம எப்பவுமே போடுற ஆயின்மெண்ட்லாம் இருக்கும், டேப்லெட்லாம் எடுக்கணும், நிறைய ரொட்டீனா டேப்லெட் எடுப்பேன் ஸோ இந்த புண்ணுக்காக. அப்போ அதெல்லாம் நிறுத்திட்டு வெறும் எண்ணெய் மட்டும் நைட் தூங்க போகும்போது எதுக்கும் கழுவிட்டு போடலாம். ஏன்னா அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் காலையில போட்டதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு தூங்கிட்டேன் நான். சரி. அப்போ எனக்கு வந்து எப்பவுமே படுத்தேன்னா தூங்க முடியாது, ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா வலி எல்லாம் இருக்கும் உடம்புல, கை கால் எல்லாம் வலி இருக்கும். அப்போ ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கும் காலெல்லாம். அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அன்னைக்கு என்ன சார் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு உடனே தூங்கிட்டேன் நான். சரி. தூங்கிட்டு எப்பவும் எனக்கு அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிற பழக்கம் எனக்கு. 5 மணிக்கு எழுந்து நான் பார்க்குறேன், ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனேன். என்னால் நடக்க முடியுது, ஏன்னா அது வரைக்கும் நடக்க முடியாது, தாங்கி பிடிப்பேன். அப்போ எதையாவது சப்போர்ட் பிடிக்கணும், நடக்கிறதுக்கு எழுந்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ ரெஸ்ட் ரூம் போனா கால்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி வரன்னு இருக்கு சொல்லுங்களா. ட்ரை ஆயிடுச்சு அந்த புண்ணெல்லாம். ஓகே. புண்ணு ட்ரை ஆயிட்டா உங்களுக்கு ஃபீல் ஆகும் தெரியும். அந்த புண்ணு ரத்தமா இருக்கிறதும் வலி தெரியும் கண்டிப்பா. அந்த புண்ணெல்லாம் ட்ரை ஆயிட்டு ஒரு ட்ரைனஸ் இருக்கு எனக்கு. சரி. திரும்பி போயிட்டு நான் திரும்பி காலெல்லாம் அலம்பலாம் சொல்லிட்டு எண்ணெய்லாம் பூசணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் விலைக்கு பார்த்தா புண்ணு அப்படி காஞ்சிடுச்சு. நைட் அழுவுற உட்காந்துட்டு ரெஸ்ட் ரூம்லயே உட்காந்து அழுவேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன் அழுவுற அப்படி சொன்னாரு. இல்லப்பா காலில் புண்ணு ஆறிடுச்சு. அப்போ அவர் சொல்லி அனுப்பிச்சாரு, 7 வாரம் தொடர்ந்து வரணும்னு சொல்லி அனுப்பிச்சாரு. சரி. அது நான் அவர்கிட்ட சொல்லலை. சரி. எங்க போனேன்னு சொல்லலை. நான் ஹாஸ்பிட்டல் போக சொன்னா வேற எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவர்கிட்ட நான் சொல்லலை. சரி. எங்க போனேன்னு அதான் டாக்டருக்கு தான் ஆயின்மெண்ட் போட புண்ணு ஆறிச்சு. சரி பரவாயில்ல விடு
எனக்கு தெரியும் அங்கே போயிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் தான் வேலை வேலை செஞ்சுருக்கு. அப்புறம் அவருக்கு தெரியாமல் மறுபடியும் ஒரு 10 மணிக்கு வேலை அவர் டியூட்டிக்கு போயிட்டேன்னு கால் பண்ணேன். இந்த மாதிரி காலில் இருக்கிற புண்ணு ஆறிடுச்சு, நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களே, நான் கால் பண்ணுறேன்னு சொன்னோன்னே, ஆமாம்மா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை எல்லாம் இருக்குது குடும்பத்தில், நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 வாரம் வாங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. ஓ ஸ்தோத்திரம். அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வாரம் வந்து போக ஆரம்பிச்சிங்க. இல்லை ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கணும். அந்த எண்ணெயை போடும்போது என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் போட்டீங்க? எதுவும் வேண்டுதல் பண்ணிட்டு ஒரு இதுவாக தான் போட்டேன். நீங்க மருந்தாவே எடுத்துக்கிட்டீங்க அதை? அது அப்படி எதுவுமே எனக்கு தோணல சிஸ்டர். கொடுத்தாங்க, அத ஒபே பண்றது எனக்கு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, ஒபே பண்ணுவேன். இது வந்து அந்த இதுல தடவுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. போட்டு பார்ப்போம், எவ்வளவு நாள் மருந்து போடுறோம், சரி போட்டு பார்ப்போமே. அந்த விசுவாசம் எனக்குள்ள இருந்தது கொஞ்சம். போட்டு பார்ப்போம், சரி தேங்காய் எண்ணெய் தானே போடலாம் சொல்லிட்டு போட்டேன். சரி, மறுநாள் அந்த புண்ணு காஞ்சி. ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை. ஸோ நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த சர்ச்சுக்கு போனீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணு காய ஆரம்பிச்சாலும் இந்த கழுத்தை சுற்றி ஒரு கரு வளையம் இருந்தது எனக்கு. சரி, கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில புண்ணெல்லாம் ஆறாமல் இருந்தது. இது இடையில எனக்கு வந்து ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க எனக்கு. சரி, ஆப்ரேஷன் வயிறில். ஸோ அது பண்ணும் போது என்ன சொன்னால், ஒரு 3 நாள்லேயே தண்ணி பிடிக்கலாம் முடியாது வாசலில் போயிட்டு. அப்போ ஒரு சகோதரி எங்கள் வீட்டுக்கு தண்ணி பிடிக்க வைக்க வந்தாங்க. தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரம்லாம் விளக்கிறதுக்கு வந்தாங்க. விளக்கி வச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க எனக்கு ரட்சிப்பு சொன்னாங்க. இது இடையில அவங்க ரட்சிப்பு எனக்கு சொன்னாங்க. அவங்க இந்த நாகமான் குஷ்டரோகி போல நான் இருந்தேன். எனக்கு பணிவிட செய்யணும் ஆவியானவர் அனுப்பின சகோதரி, ஒரு சின்ன குட்டி பிள்ளை மாதிரி அவங்கள அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு கர்த்தர். எனக்கு கர்த்தரோட வார்த்தையை சொல்லி, நீங்க இது மாதிரி ஜபத்துக்கு போங்கக்கா, அங்கதான் உங்களுக்கு சரியாகும், நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரை போட்டாலும் சரியாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாஸ்டிங் எடுக்க சொல்லுவாங்க என்ன. பாஸ்டிங்லாம் தெரியாது, ஏன்னா நான் 5 மணிக்கு டேப்லெட் போடுவேன். அப்ப என்னால பாஸ்டிங் போட்டு டிஃபன் 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். எனக்காக நீங்க பாஸ்டிங் போடுங்கன்னு எனக்காக அவங்க போடுவாங்க. சரி, அமாவாசை பௌர்ணமி இதுக்கெல்லாம் அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு அமாவாசைக்கா கொஞ்சம் பத்திரமா இருங்க, இன்னைக்கு பௌர்ணமி நீங்க பத்திரமா இருங்க, உங்களுக்காக நான் பாஸ்டிங் போடுறேன்னு. சரி, பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாங்களோ அங்க இருந்தெல்லாம் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி புக்குங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, சீடிங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு வீட்டில் இல்லாதப்போ நான் புக்கு படிக்கிறது, சிடி எல்லாம் பார்க்கறது, கொஞ்சம் அப்படியே ஆண்டவருக்குள்ள எனக்கு ஒரு விசுவாசத்தை அவங்க கொண்டு வந்தாங்க எனக்கு. இப்போ வரைக்கும் எங்க வீட்டுக்கு அவங்க வர்றாங்க எனக்கு ஜெபம் பண்ணிட்டு எந்த ஏதாவது ஒரு காரியம்னா அவங்க வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாருமா சொல்லி வருவாங்க. அவங்க மூலியமாவும் நான் அதிகமா ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன், ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தரை ஏத்துக்கிட்டு, ஆனாலும் நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேன். சரி, அப்புறம் வேலைக்கு போறது திடீர்னு நிற்க முடியாது. ஏன்னா இது நான் சொந்தமா செஞ்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா. நிறைய கிளைண்ட் இருக்கிறாங்க எனக்கு. மண்டபம் ஆர்டர் எல்லாம் எடுத்துருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி மண்டபம் புக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம முடிக்கணும். இப்போ என்ன தவிர வேற யாரும் விட்டா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு அந்த பீரியட் வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருந்து 2011 10ஆம் மாதம் என் பையன் டியூஷன்ல 6th படிக்கிறான். என் பையன் டியூஷன்ல விடுறதுக்காக விட்டுட்டு வந்துட்டேன் 2 வீலர்ல. மறுபடியும் போய் கூப்பிட்டு வரணும் 6 மணிக்கு குழந்தைய கூப்பிட போகும்போது பின்னாடி வந்து ஒரு கார். நான் அப்போ ஹெல்மெட் போடல. அப்பெல்லாம் ஹெல்மெட்லாம் கம்பல்சரி கிடையாது. 2011 போடணும்னா போடலாம். நான் நியர்பை தான், வீட்டு பக்கத்துல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லாதனால. நான் 13th மெயின் ரோடு, அந்த 11th மெயின் ரோட்ல அவன் டியூஷனு. சரி, ஸோ அந்த 2-3 ஸ்ட்ரீட் தானே வரும் நமக்கு, அதனால கிட்ட தானே போயிட்டேன். போன சாயங்காலம் 6 மணிக்கு பின்னாடி வந்த ஒரு லேடி டிரைவிங் அவங்க இடிச்சுட்டாங்க. சரி, இடிச்ச உடனே இண்டிகேட் போட்டு தான் நான் திரும்பினேன். ரைட்ல போகணும், நான் லெஃப்ட்ல போகிறேன், ரைட்ல போகணும். இண்டிகேட் போட்டுரும் அவங்க பார்க்கல, அவங்க வயசானவங்க பார்க்காம என் பைக் மேலே இடிச்சாங்க. இடிச்ச உடனே நான் கீழே விழுந்தேன். விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பல்லு 4 இங்கே வெளியில இறங்கிடுச்சு, பேச முடியல. இந்த ரூட்ல இருந்து கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல ஸ்டிச்சஸ், இங்கெல்லாம் குத்திட்டு ஒரே ரத்தம், இங்கெல்லாம் காயம், முகத்தெல்லாம் காயம், ஒரு சைடு ஃபுல்லாக காயம். அவங்க இடித்த ஃபோர்ஸ், கார் வந்து இடிச்சு பைக்லேருந்து நான் அப்படியே கீழே விழுந்ததுனால இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே அடி எனக்கு. இந்த சைடு ஃபுல்லாக இந்த இடம்லாம் தேய்ச்சிட்டு போயிடுச்சு. இங்கெல்லாம் தையல், இங்கே ரத்தம், மூக்கில் ரத்தம், வாயில் பல்லு வழியாக ரத்தம், இங்கெல்லாம் அடி, அப்புறம் கையெல்லாம் அடி, இங்கெல்லாம் காயம். கீழே விழுந்தது, நான் இடித்த வேகம், வண்டியை ஒரு பக்கம் போட்டுட்டேன். சரி, நானும் கீழே விழுந்துட்டேன். ஆனால் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன், அது கீழே விழுந்துருச்சு.
இல்லைன்னா அது கண்ணில் குத்தி இருக்கும். குத்தி இருக்கும். ஆமா ஆமா கண்டிப்பா. இப்போ பார்த்துட்டு அந்த அம்மா விழுந்தோடனே அவங்க மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி பக்கத்துலேயே கேஹெச்எம் ஒரு ஹாஸ்பிட்டல், சரி. அங்கே கொண்டு போயிட்டு அவங்க சொன்னாங்க கேஸ் இது, நீங்கள் பைக்கில் இடிச்சிருக்கிறீங்க, அந்த அம்மாவுக்கு 4 பல் அடிபட்டிருக்கு, இது போலீஸ் கேஸ், இது கேஸ் பண்ணாதான் நான் என் டிஞ்சர் கூட போடுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னை உள்ளே கூட்டு போமா சொல்கிறாங்க, நான் வீட்டிலேருந்து நீயே தவறி விழுந்துட்டேன்னு சொல்லு உங்ககிட்ட சொல்ல. ஏன்னா அடிப்பட்ட மயக்கம், எனக்கு ஒன்றும் பேச தெரியல, பயம், பல்லு பேச முடியல, பல்லு அடிப்பட்டு 4 பல்லு அந்த வருஷம் மாறிடுச்சு, இங்கெல்லாம் அடி வருஷம் மாறி வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த நேரத்தில் ஃபோனில் காசே இல்லை, ஒரே ₹1 இருக்கு. அப்போல்லாம் வந்து காசு ஜாஸ்தி இல்லைங்களா, ஜாஸ்தி. ஆமா ஃபோன் பண்ணுறது, மிஸ்டு கால் கொடுத்து வச்சுட்டேன். சரி, பேச முடியல. அவர் திரும்பி அகைன் கால் பண்ணுறாரு, கால் பண்ண என்னால் பேச முடியல. அங்கே ஆட்டோக்கார அங்கிள் தான் என் முகத்தெல்லாம் அழுக்கு துணி எடுத்து துடைக்கிறாரு. ஆனால் அந்த துடைக்கிறதுக்கு முன்னே விழுந்தப்ப நான் என்ன நினச்சேன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் வாழ்க்கை. யாரோ ஒரு கருப்பு கோணியில் என் கழுத்து கட்டுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. முடிஞ்சிடுச்சு, நம்ம விழுந்தோம், வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு லாஸ்ட் மினிட்டுக்கு போயிட்டு நினச்சேன். அப்பவும் ஒரு கரை என்னை கை பிடிச்ச தூக்குச்சு தலையை. அதாவது கருப்பு கோணின்னா கருப்பு துணியில உங்க கழுத்தை கட்டுற மாதிரி ஒரு அப்படியே ஃபீல் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கருப்பு துணி மாதிரி ஒரு கோணி மாதிரி சொல்லுவாங்கல்ல, சாக்கு, அது க்ளோஸ் பண்ற மாதிரி கிட்ட வரும்போது ஒரு கை வந்து என் தலையை பிடிச்சி அப்படி தூக்கி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. விழும்போது எசப்பான்னு விழுந்தேன். அந்த டைம்ல அந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன், எசப்பான்னு விழுந்தேன். அது எடுத்து போட்ட அந்த ஃபீல் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் அந்த ஆட்டோ அங்கிள் தான் அழுக்கு துணியில முகமெல்லாம் துடைக்கிறாரு. தொடச்சி பார்த்தாரு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணோன்னே நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்னேன்னு அந்த லேடி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடிபட்டோன்னு போலீஸ் கேஸ் சொன்னா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே வேண்டாம், உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலை, இதுக்கு நான் செலவு பண்ணுறேன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அல்லது வண்டிக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் கிளம்பிட்டாங்க. நான் உள்ளே போனோன்னு அவங்க யாரும் தெரியாத மாதிரி போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் திரும்பி எங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க சொன்னாங்க கேஸ் ஃபைல் பண்ணுவோம். நான் சொன்னால் கார் நம்பர் பார்க்கல, நாங்கள் எதுவுமே பார்க்கல, வந்த லேடியை கூட நாங்கள் பார்க்கலன்னு. எதுவும் பார்க்கலனாலும் நீங்கள் வந்து போலீஸில் நீங்கள் ஃபைல் பண்ண மாட்டோம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் எங்கள் மேலே தான் தப்பு, பரவாயில்ல, அவங்க போலீஸ் கேஸ் எல்லாம். நான் சொன்னேன் அப்போ ஆண்டவர் ஏற்றுக்கிட்டதுனால நம்ம போலீஸ் கேஸ் எல்லாம் போக வேண்டாம், நம்மளுக்கு வீணான இந்த காரியெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ஆண்டவர் நம்ம சுகம் கொடுப்பார் அப்படி ஒரு மனசில் வச்சுட்டு வேண்டாம் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க போலீஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த கட்டெல்லாம் போட்டாங்க, இங்கே ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டாங்க, 3 ஸ்டிச்சஸ் போட்டு எல்லாம் மருந்தெல்லாம் போட்டு கை காலெல்லாம் எங்கெங்கே புண்ணு இருக்கு அங்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டு அட்மிட் பண்ண சொன்னாங்க. சரி, நான் வந்து அட்மிட் போடல, ஏன்னா பையன் குழந்தை இருக்கிறான், இவர் வேலைக்கு போகணும், மாமியார் இருக்கிறாங்க, நான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆள் வந்து பார்க்க முடியாது, யாரையும் நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேரக்டர். நம்ம போய் அட்மிட் ஆகிட்டோம், நம்மள யாராவது பார்க்கணும், வரணும், போகணும். சரி சொல்லிட்டு நான் இல்லை, நான் என்னால் முடியும். அவங்க சொன்னாங்க வாமிட் வந்தாலும் காது வழியா ரத்தம் வந்தாலும் நீ உடனே வந்து அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. சரி, எனக்கு வாமிட் வரல, காது வழியாவும் ரத்தமும் வரல, ஆனால் லேசாக கசிஞ்சுது. ஒரு 2-3 நாள் பட்ஸ் போட்டு எடுத்தேன். ஆனால் அது மாதிரி கூட வரக்கூடாதுங்களாம், அது அதிகமா வந்தா அது பிரெயின். ஆமா ஆமா, ஏதாவது தலையில அடிபட்டு உள்ள ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா அந்த மாதிரி எதனாலும் தெரியல. ஆனா எனக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. ஆனா 2 மாசம் ஆச்சு நான் வீட்லயே இருந்தேன். அந்த பல்லுக்காக அடிபட்டு மறுநாளே நான் டாக்டர் கிட்ட போனேன். ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு காயம் பட்டாலே ஆறுறதுக்கு வந்து நிறைய நாட்கள் எடுத்துச்சுல, இப்போ இந்த ஆக்சிடென்ட்ல வந்த காயங்கள்லாம் உடனே ஆறிடுச்சா இல்ல அதுவும் டைம் எடுத்துச்சா? 2 மாசம் ஆச்சு எனக்கு. 2 மாசம் ஆச்சு இந்த காயம். அது இடையில நான் டாக்டரை போய் பார்த்தேன், டென்டிஸ்ட் பார்த்தேன். அடிப்பட்ட மறுநாளே டென்டிஸ்ட் போய் பார்க்க சொன்னேன். சரி, அவங்க பார்த்து சொன்னாங்க 2 மாசம் ஆகும், இந்த ஃபுல்லா ஹீல் ஆயிட்டு முகமெல்லாம் கை வைக்க முடியாது உங்க முகத்துல, 2 மாசம் கழிச்சு நீங்க வாங்க, அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாமோ பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண. 4 பல்லு டேமேஜ்னு சொல்லிட்டாங்க, முன் வரிசையில மேல் பல் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு எனக்கு அடிபட்டது. சரி, புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் அந்த ஊழியக்கார் கேள்விப்பட்டு வராரு. உங்களுக்கு ஏற்கனவே ஜெபிச்சவர், அதாவது ரெட் ஹில்ஸ்ல ஜெபிச்சாரே அவரு. அப்போ லாசரு போல 4 நாள் கழிச்சு தான், 4வது நாள் தான் வராரு என்ன பாக்குறதுக்கு. அப்போ வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற தேங்காய் எண்ணெய் எடுத்து ஜெபிச்சு, இதை மட்டும் உங்க பல்லுக்கு மேல போடுங்க, வாய்க்குள்ள புண்ணுக்கு போடுங்க, ஆறிடும், பல்லு ஒட்டும், விசுவாசிச்சிங்கன்னா பல்லு ஒட்டிடும், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேணான்ட்டார்.
பிரைஸ் தி லார்ட். அப்பா, நான் இப்போ நீங்கள் சொல்லும்போதே யோசித்தேன், அந்த ஊழியக்காரர் யாருன்னு பார்க்கணும். ஏன்னா நன்றி மறக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பா இப்போது ஒரு ஒரு மனிதர்கள் மூலமாக தான் தேவன் எல்லாத்தையும் நமக்கு செய்கிறாரு. நம்ம மனிதர்களை முக்கியப்படுத்தலை, செஞ்ச தேவனை தான் நம்ம முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம். இருந்தாலும் எடுத்து பயன்படுத்தின அந்த பாத்திரம், அந்த ஊழியக்காரர் யார் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். நீங்கள் திருப்பியும் வந்தார் 4வது நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே நல்ல ஒரு ஊழியக்காரன் தான் நான் சொல்லுவேன் அவரை, இல்லையா? அந்த தேவனோடு கூட அந்த ஐக்கியம் இருந்ததுனால தான் தேவனை போல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர் மூலமாக வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சரி, அப்போது அந்த எண்ணெயை ஜோம் பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பல்லில் கை வச்சு ஒரு ஒரு இப்படி அழுத்தி விட்டு, இனிமேல் என்னோட சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிட்டு நீங்க எங்க சபையில வந்து சாட்சி சொல்லணும்னாரு. கண்டிப்பா வரேன். அப்புறம் என்ன முடிவெடுத்தீங்க? அதுக்கப்புறம் உண்மையா நான் நினைச்சேன் எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனை போராட்டம்னு சொல்லி. ஆனா அங்க வந்தவங்களை பார்த்தீங்கன்னா அநேகருக்காக நான் ஜெபிக்க கர்த்தர் ஏவினார். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த சுகம் நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்ப நான் என்ன பண்ணட்டும்? இப்ப அவங்களுக்காக நான் போய் எதுவும் செய்ய முடியாது, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்போ தினந்தோறும் அவங்களுக்காக முடிஞ்சது 1 மணி நேரமாவது அவங்களுக்காகவும் தேசத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பொருத்தனை பண்ணி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஓ சரி சரி. 2012 நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். ஓ அங்க வந்து சபை ஆரம்பிக்கல. ஓகே. அங்க வந்து வெறும் வாரம் இந்த மாதிரி கூட்டம் தான் நடந்துச்சு. ஓகே. சபை இல்லாதனால அண்ணா நகர்ல இருக்கிறதான ஒரு ஆவிக்குரிய சபையில நான் 2 வருஷமா அங்க போனேன். 3வது வருஷம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் கொடுத்துதான் எனக்கு வந்து ஆண்டவரே பெயர் வச்சாரு, பிரியமானவளே. அப்போ எல்லாரும் ஞானஸ்தானத்துக்கு வந்து பேர் எழுதி கொடுப்பாங்க, எனக்கு இந்த பேர் வைங்க அந்த பேர் வைங்க, ஒரு லிஸ்ட். எனக்கு நான் எந்த லிஸ்ட்டும் வைக்கல, நான் ஆண்டவர் பேசுற பேரை நான் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும் போது எனக்கு பிரியான்னு சொல்லி கூப்பிட்டாரு ஐயா, அந்த ஞானஸ்தானம் கொடுக்கிற பாஸ்டர் ஐயா. அப்போ வந்து கேட்டேன், என்னங்க ஐயா எனக்கு பிரியான்னு வச்சிருக்கிறீங்க, அது வந்து உலகமான பேரா இருக்குதே அப்படின்னு கேட்டேன். இல்ல உன் ஆண்டவர் நானும் உன் ஜெபிச்சு பாக்குறமா, என் பிரியமே என் பிரியமானவளே இப்படிதான் உன்னை கூப்பிடுறாரு, அப்ப நான் உனக்கு என்ன பேர் வைக்கட்டும்னு கேட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, உனக்கு பிரியான்னு வைக்கிறேன்னு சொன்னாரு. சரி, கீழ்ப்படிதல். ஸோ இப்போ வந்து உங்களோட பேர் வந்து அப்புறம் அந்த ஊழியக்காரர் எனக்கு ஹீலிங்லாம் நடந்ததுல அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நீ தேவனுக்கு பிரியமான மகள், அதனால உனக்கு நான் தேவ பிரியா வைக்கிறேன். ஓ, தேவ பிரியான்ற பேரை இப்போ ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாரு ஞானஸ்தானம். அப்போ இதுக்கு முன்னால உங்க பேர் என்ன வருது? தாட்சாயினி. தாட்சாயினி. ஓ சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் அந்த பேரை சொல்லலை, இப்போதான் சொல்றீங்க. ஓ, தாட்சாயினியா இருந்த அந்த பேரை வந்து ஆண்டவர் தேவப்பிரியா, தேவனுக்கு பிரியமானவள், பிரியமே அப்படின்ற மாதிரி அழகா உங்களுக்கு ஆண்டவரே பேர் வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன, இதுக்கு இடையில நான் என்ன கேள்வி கேட்கணும்னா, இப்போ வந்து ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டீங்க, அங்கே ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு நடந்துச்சு, மீன்ஸ் ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்றினதே அந்த தரிசனம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவை பற்றி நீங்கள் என்ன ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க? ஆண்டவர் அந்த மாதிரி தரிசனங்களில் கர்த்தர் பேசி இருக்கிறாரா, ஏதாவது உங்ககிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறாரா அந்த இடைப்பட்ட நாட்களில்? இடைப்பட்ட நாளில் நான் வந்து அந்த ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக இருக்கும். சரி, எனக்கு பாரம் வந்து நான் வெளியில் போய் ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்யணும் ஆசை, ஊழியம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். பஸ்ஸில் போகும்போது வரவங்களுக்கெல்லாம் கர்த்தரோட வார்த்தையை சொல்லுவேன், எனக்கு இது அடிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நான் வச்சு இந்த பைக்கை வித்துட்டேன், ஏன்னா 2 வீலர்ல போகும்போது நான் யாரோட பேச முடியாது. ஓ சரி, அதுக்காகவே வித்துட்டீங்க. அடி வேற பட்டது, இனிமேல் நான் பைக்ல போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், ஆண்டவர் உம்முடைய ஊழியம் நான் செய்யறேன். பஸ்ல போகும்போது வரும்போது அவங்களோட நான் எல்லாரோட நான் பேசுவேன். அப்போ தண்ணி எப்போ நான் கையில வச்சிருப்பேன், ஜெபம் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். அந்த நேரத்துல யாருக்கான ஒரு இரும்பல் மாதிரி வரும், ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு கர்த்தரோட வார்த்தையை சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாலே ஒரு இலைப்பாறுதல் வந்துடலங்க. வழியில எல்லாரும் தண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, அப்ப தண்ணி கொடுப்பேன் நான். இந்தாங்க முன்னாடி வரிசையில இருந்தா கூட தண்ணி கொடுத்துருவேன். அந்த தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அவங்க கூட உட்காந்து பேசி, இந்த மாதிரி என்ன போல மருத்துவமனைக்கு போறவங்களெல்லாம் அந்த சபை கூட்டிட்டு போய் அங்க ஜெபம் பண்ண வச்சு அவங்க பேரெல்லாம் எழுதி அவங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், அவங்க சுகம் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சின்ன கொசு கடிச்சு தான் அவ்வளோ பெரிய வியாதி வந்து நீங்க கஷ்டப்பட்டீங்க. இப்போ உங்களுடைய ஊழிய அனுபவத்தில் யாருக்காவது இந்த மாதிரி வியாதியில் இருக்கிறவங்க, இந்த புண்ணுல அந்த மாதிரி
வியாதியில இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரா? கண்டிப்பா நிறைய பேர் சொல்லலாம். ம். அப்போ நான் அது மாத்திரம் இல்லாம நான் வந்து கிராம ஊழியத்துக்கெல்லாம் போவேன். ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு நானும் ட்ராக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, பள்ளியில போகும்போது கொடுப்பாங்க, அப்போ கொஞ்சம் அசட்டை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப வாஞ்சியா எடுப்பேன். நான் எங்கேயாவது போயிட்டு வரும்போது கூட எங்க வீட்டு கேட்ல யாராவது அந்த வசனம் வச்சிருந்தாலும் அதை எடுத்து பார்ப்பேன், அது நமக்காக பேசுற போல இருக்கு. ஸோ அந்த ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி அது பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். இப்போ இறுதியாக நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உண்மையிலேயே அவ்வளோ அழகாக நீங்கள் சொன்னீங்க. உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சாட்சி. நம்ம நினைப்போம் கொசு தானே அப்படின்னு நினைப்போம், ஆனால் அந்த கொசு மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே போய் அந்த விஷயமே வந்து தாவீது சொன்ன மாதிரி நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன்ற மாதிரி ஒரு 8 வருஷம் உபத்திரவத்துக்கு அப்புறம் கர்த்தர் அழகா உங்களை சந்திச்சு அழகா உங்களை இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரியாக தேவன் வைத்திருக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு வியாதியில இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த புண்ணு, அந்த புண்ணுன்றது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். நீங்க சொன்னீங்கல்ல நிறைய பேர் என்னை ஒதுக்கி தள்ளினாங்க, தண்ணி எடுக்க போனா கூட என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க, கொஞ்ச நேரம் நிற்க வச்சு அவங்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை எடுக்கணுவாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த காலத்துல வந்து குஷ்டரோகிகள் பட்ட ஒரு நிலைமை தான் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு வேளை கஷ்டத்துல இருக்கிற சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு அல்லது வாலிப பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருக்கும், இல்லாமலாம் இல்லை, எல்லாரும் அந்த பாதையில தான் நம்ம கடந்து போறோம். அப்படி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் ஆண்டவரிடத்துல இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவங்களுக்கும், இப்போ 8 வருஷத்துல இருந்து கர்த்தர் சுகமாக்குனாருன்னா நம்ம வாழப்போற அந்த மூச்சு நிக்கிற வரைக்கும் அவருக்கு செய்யணும் நன்றி கடன். அப்போ அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்களும் இருக்காங்க, ஆனா உங்களை மாதிரி செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. சிலர் செய்யலாம், சிலர் செய்யாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்முடைய நேயர்களுக்கு? நம்ம பெற்ற ரட்சிப்பு வந்து அநேகருக்கு சொல்லணும். நம்ம வியாதியில இருந்து சுகம் பெற்றோம், அது வந்து அநேகர் சொல்லும் போது அவங்களும் கர்த்தரை விசுவாசிக்க ஒரு ஏதுவா இருக்கும். இப்போ நம்ம பெற்ற ரட்சிப்பு நமக்குள்ளே இல்லாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெளியில போய் ஊழியத்தை செய்யலாம், இல்லைன்னா அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது உண்மையாவே கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த நாளில் நானும் மறைந்திருக்கிற ஒரு ஊழியக்காரியா தான் இருந்தேன். ஆனா தேவன் இந்த நாளில ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த டிவி ப்ரோக்ராம்ல வந்து அநேகர் பார்க்கும்படியா இந்த சாட்சி வந்து அநேக தேசங்களுக்கு கடந்து போகுது நான் கேள்விப்படும் போது உண்மையாவே அது என்ன சொல்லுதுன்னு கர்த்தர் செய்த நன்மைதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட சித்தம் இல்லாமலாம் நம்ம உயிரோடு இருக்கவே முடியாது. அப்ப நான் மரித்து போயிருந்தேன்னா எத்தனையோ வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா இந்த நாளும் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஜீவனுள்ள மட்டும் ஆண்டவருக்காக நான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு சாட்சி இல்ல? ஸோ உண்மையிலே ரொம்ப நன்றி சிஸ்டர் தேவப்பிரியா. ஆண்டவர் உங்களை அழைத்து இவ்வளோ அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நாங்கள் கூப்பிட்ட உடனே உங்களை பற்றி கேள்விப்பட்ட உடனே உங்களை கூப்பிட்ட உடனே நோ சொல்லாமல் ஓடி வந்து உங்களுடைய சாட்சியை நல்ல மனசு விட்டு நம்முடைய அதிசயம் டிவி நேயர்களுக்கு பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய சாட்சி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய மக்கள் இதை பார்க்குறாங்க. நிறைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்முடைய அதிசயம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக தேவப்பிரியா உங்களோட அந்த சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமா இன்னைக்கு நீங்க எங்க மத்தியில வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு உங்களுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறேன். நான் என்னையும் கூட கர்த்தர் இப்படியாய் கொண்டு வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிற இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்ன கர்த்தரை ஆசீர்வாதமா நடத்தின போதுல உங்களையும் கர்த்தரை அதிகமா ஆசீர்வாதத்தை நடத்துவேன். ஆனா கர்த்தரை மாத்திரம் பிடிச்சு கொள்ளுங்க, அவரை விட்டுடாதீங்க. அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ரொம்ப அழகான ஸ்மைலிங்கோட நீங்கள் நம்முடைய அதிசயம் டிவி நேயர்களை வாழ்த்தி இருக்கீங்க. நிச்சயமாய் உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும்னு ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நீங்களும் எங்களுடைய அதிசயம் டிவி ஊழியத்துக்காக நம்முடைய அதிசயம் டிவி ஊழியத்துக்காக
எங்கன்னு சொல்கிறதுக்கு தப்பு. நம்முடைய அதிசயம் டிவி ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேயர்களே, இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்த அருமையான அன்பு சகோதரி தேவப்பிரியா அவங்க ஒரு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்து, அப்புறம் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக இயேசுவை அறிந்திருந்தாங்க. ஆனாலும் அவர் மேலே அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஆனால் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு கொசு கடினால 8 வருஷம் ஒரு வியாதியை சுமப்பாங்களா அப்படின்னு நிச்சயமாக நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய உபத்திரவத்தை 8 வருஷம் அவங்க சகித்து அந்த காரியத்திலிருந்து விடுபடுறதுக்கு எவ்வளோ பணங்களை செலவு பண்ணி எவ்வளோ டாக்டர்ஸை பார்த்து விடுதலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமானார். அவருடைய அக்கினியை பார்த்தாங்க, அவருடைய கரத்தை பார்த்தாங்க, அவருடைய இரத்தத்தினால கர்த்தர் அவங்களை சுகமாக்கி இன்னைக்கு ஒரு வல்ல சாட்சியாக தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஸோ உண்மையிலே இந்த சாட்சி என்னுடைய விசுவாசத்தை ரொம்ப பலப்படுத்தினது. நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன், உங்களையும் அது பலப்படுத்தி இருக்கும். நிச்சயமாக நீங்களும் இந்த சாட்சியின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ அடுத்த வாரம் வேறு ஒரு அற்புதமான சாட்சியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இந்த மேகம் போன்ற சாட்சிகள் நிகழ்ச்சியில். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி சுந்தரி. God bless you.